அந்த நடராஜருக்கு செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செய்துவிட்டாய் அல்லவா? பிறகு எதற்காக மற்றவர்களை பற்றி நீ யோசிக்கிறாய்? காரணம், உனக்குள் ஒரு சந்தேகம். நாம் சரியாக ஆடவில்லையோ, அதனால்தான் மக்கள் என் நாட்டியத்தை ரசிக்கவில்லையோ என்ற அவநம்பிக்கை. வடிவு, நீயா என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாய்? ஆமாம், நான் தான் இப்படி பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பேசும்போது மற்றவர் மனம் புண்படாமல் பார்த்து பேச வேண்டும் என்று நீதானே சொல்வாய்? வாயாடி சுட்டிப் பெண், யாரிடமாவது வம்பு செய்யாவிட்டால் உனக்கு தூக்கம் வராதா என்றெல்லாம் என்னை திட்டுவாயே. இப்போது நீ மட்டும் என்ன செய்திருக்கிறாய்? பெரிய இடத்து பொல்லாப்பை அல்லவா விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாய். அந்த அம்பலக்காரர் தன் தகுதியை விட்டு நான் எந்தவித தவறான எண்ணத்தோடும் வரவில்லை, உன்னுடைய நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் என்று எவ்வளவு பணிவாக எடுத்துச் சொன்னார். ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே. தவறையெல்லாம் உன்மீது வைத்துக் கொண்டு பாகனேரி அம்பலக்காரர் மீது குற்றம் சுமத்துகிறாயே. அவர் மீது தவறு என்பதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வடிவு, நீயுமா என்னை புரிந்து கொள்ளவில்லை? அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் நடனத்தின் மீது எனக்குள்ள ஆர்வத்தை புரிந்து கொள்ளாமல் அவமானப்படுத்துகிறார்கள் என்றால், நீ வேறு என் நெஞ்சில் நெருப்பை கொட்டுகிறாயே. பெரிய இடம், மிகப்பெரிய இடம். அந்த பெரிய இடத்து மனிதர் எனது நடன கலையை எப்படி மதித்தார் என்று பார்த்தாய் அல்லவா? பெரிய இடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. பெரிய இடம் என்பது பணத்தினாலோ அதிகாரத்தினாலோ அல்ல, மனிதாபிமானத்தோடு மற்றவர்களை மதிப்பதில் இருக்கிறது. அந்த அம்பலக்காரர் என்னை அவமதித்து விட்டாரே என்பதற்காக நான் அப்படி பேசவில்லை. என்னுடைய நாட்டிய கலையை அவமதித்து விட்டார் என்பதற்காகத்தான் நான் அப்படி நடந்து கொண்டேன். சுந்தரி, ஏனம்மா இப்படி குழந்தை மாதிரி பேசுகிறாய்? உன் நடன கலையை அவர் மதிப்பதினால்தானே தன் தங்கைக்கு உன்னை குருவாக இருக்கும்படி கேட்கிறார். அதற்காகத்தானே உன் நாட்டியத்தை அன்று காண வந்தார். நம் வீடு தேடி வந்து உன்னிடம் பேசினார். இது கூடவா உனக்கு புரியவில்லை? ஐயோ அத்தை, உங்களுக்கு தான் புரியவில்லை. தன் தங்கைக்கு நாட்டியம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக மட்டும் அவர் வந்திருந்தால் அர்த்தராத்திரியில் வரவேண்டிய அவசியமில்லை. மறுநாள் காலையில் வந்து அதை பற்றி பேசி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லையே. அம்பலக்காரர் என்ற அதிகாரத்தை என் மீது செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நடு ஜாமத்தில் நம் வீட்டிற்கு வந்தார். அதிலிருந்தே தெரியவில்லையா அவரது நோக்கம் என்னவென்று? அந்த எண்ணம் ஈடேறாதபடி நான் எதிர்த்து பேசிவிட்டதால் என்னை அடிக்க கையை ஓங்கிவிட்டார். அதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டாமா அவர் எத்தகைய அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர் என்று? அடுத்தவர் வீடு தேடி வந்து ஒரு பெண்ணை கை நீட்டி அடிப்பதற்கு துணிந்தாரே, அதை கூட நீங்கள் அவமானமாக கருதவில்லையா? சுந்தரி, வாளுக்கு வேலின் கையில் இருக்கும் வாளுக்கு எதிரிகள் கூட மதிப்பு தருவார்கள். அத்தகைய வீர வாளை உன் கால் சதங்கைக்கு ஈடாகுமா என்று உன் கால் சதங்கையோடு ஒப்பிட்டு பேசினால் எந்த வீரனுக்குத்தான் கோபம் வராது? தான் பாகனேரி அம்பலக்காரன் என்ற ஒரே காரணத்தால் தான் ஓங்கிய கையை இறக்கி ஒரு பெண்ணிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக் கூடாது என்று அமைதியாக சென்று விட்டார். அவ்வளவு ஏன், கருத்த ஆதப்பன் தன் அண்ணனோடு வந்திருக்கும் ஒரே காரணத்தால் தான் அவரும் அமைதியாக இருந்தார். அன்று நீ பேசிய பேச்சிற்கு கருத்த ஆதப்பனின் கட்டாரி உன் கழுத்தில் பாய்ந்திருக்கும். பாயட்டுமே, கட்டாரி என் கழுத்துக்கு வந்தால் என்னவாகும்? என் உயிர் போகும், அவ்வளவுதானே. என்னை வாழ வைக்கும் என் கலை தெய்வத்திற்கு மாசுமறு உண்டாக்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது. அதற்காக நான் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள தயார். கலைத்தாயின் மீது நான் கொண்ட பற்று, அந்த கலைக்காக எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உறுதியை அந்த கலைத்தாய் எனக்கு வழங்கி இருக்கிறாள். சுந்தரி, பெரிய இடத்து பிரச்சனை நமக்கு வேண்டாம். ஆங்கிலேய துறையை எதிர்த்தோம் என்றால் அது வேறு. அவனுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் இல்லை. அதற்கான முயற்சிகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அம்பலக்காரர்கள் அப்படியல்ல. ஆங்கிலேயனால் மீண்டும் நமக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அம்பலக்காரர்கள் தான் முன்வந்து நிற்பார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன், பாகனேரியின் அம்பலக்காரர் இங்கு வந்தது எந்தவித தவறான நோக்கத்தோடும் அல்ல. நீ ஒரு சிறந்த நாட்டியக்காரி, கலைக்காக உயிரையே கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவள். அத்தகைய உன்னதமான குணம் கொண்ட நீ அந்த நாட்டிய கலையை மேலும் மேலும் தழைத்தோங்க செய்ய அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது உனது கடமை. அதற்காக ஒருவர் வந்து உன்னிடம் அனுமதி கேட்கும் போது அவரை எடுத்திருந்து பேசுவது சரியா? கலை ரசனையே இல்லாத ஒருவர் வந்து தன் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க அனுமதி தர வேண்டும் என்று கேட்கும் போது நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி,
உன் கருத்துப்படியே வருகிறேன். பாகனேரி அம்பலக்காரருக்கு வேண்டுமானால் கலை ரசனையே இல்லாமல் இருக்கலாம். அதற்காக அவருடைய தங்கையும் அப்படித்தான் இருப்பாள் என்று நீ நினைப்பது பெரும் தவறு. ஒரு பெண்ணின் மனதை மற்றொரு பெண்ணால் தான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். அந்த பெண்ணிற்கு உன் நாட்டியத்தில் எந்த அளவிற்கு ஈடுபாடு இருந்திருந்தால் அம்பலக்காரரான தன் அண்ணனையே உன்னிடம் அனுமதி பெற அனுப்பியிருப்பாள். அதனால்தான் அவரே உன்னை நேரில் சந்தித்து அனுமதி கேட்டிருக்கிறார். ஐயோ அத்தை, நீங்களும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. போதும் சுந்தரி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்காதே. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீ இப்படியே ஒவ்வொருவராக பகைத்துக் கொண்டு வந்தால் நீ உனது உயிருக்குயிராக நேசிக்கும் கலையை எங்குமே நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நல்லோர்களை பகைத்து நீயே உன் கலையை அழித்து விடாதே. நடந்தது நடந்து விட்டது. இதற்கு ஒரே பரிகாரம், பாகனேரியார் வீட்டிற்கு வந்து அவர் தங்கைக்கு நாட்டியம் பயிற்றுவிக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு லிகிதம் அனுப்பிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். நடந்ததை நீயும் மறந்துவிடு. பாகனேரி அம்பலக்காரரும் அதை மறந்து விடுவார். நீ பேசியது எதையுமே அவர் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார். இதன் முடிவு உன்னிடம்தான் இருக்கிறது. முடிவு? அக்கா, மாமா சொல்வதை கேள். அம்பலக்காரர் மேல் என்ன குற்றம்? அவர் செட்டியார் வீட்டில் கல்யாணம் விசாரிக்க வந்தார். வந்த இடத்தில் அரங்கில் இருந்த கூட்டம் அவரை சுற்றி கொண்டது. ஒருவேளை நீ நினைப்பது போல் பாகனேரியாரின் வருகையால் உனது கலை நிகழ்ச்சிக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தால் கூட அதை நீ அவரிடம் உனது மனக்குறையாக வெளிப்படுத்தி இருக்கலாமே தவிர அதை ஒரு கடுமையான வாக்குவாதமாக்கி அவரது வீரத்தையே இகழ்ந்திருக்க கூடாது. அதுதான் இப்போது பிரச்சனை. அவரும் தன் பக்கமுள்ள நியாயத்தை பொறுமையோடு எடுத்துச் சொன்னார். ஆனால் அவர் ஆத்திரப்படும் அளவிற்கு அவமதித்து பேசியது நீதான். அதன் பிறகு நடந்த விபரீதத்திற்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? நடந்தது நடந்து விட்டது. மீண்டும் மீண்டும் அதை பற்றியே யோசிக்காமல் மாமா சொன்னது போல் அவர் தங்கைக்கு நடன பயிற்சி அளிப்பதுதான் புத்திசாலித்தனம். இல்லை வடிவு, நான் அவரது தங்கைக்கு நடன பயிற்சி அளிப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டேன் என்றால் அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டதற்கு சமமாகிவிடும். அதனால் அவர் தங்கைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க என் மனம் ஒப்பவில்லை. பாகனேரி அம்பலக்காரர் இங்கு வந்து என்னை அடிக்க கைவோங்கி பிறகு மனதை மாற்றிக்கொண்டு அடிக்காமல் சென்றிருக்கலாம். ஆனால் கலை நிகழ்ச்சி மண்டபத்தில் என் நாட்டியத்தை தடைபடச் செய்து என் இதயத்தை ஈட்டியால் குத்திவிட்டார். அதனால் ஏற்பட்ட காயம் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. அது நிச்சயமாக ஆறாது. சுந்தரி, தயவு செய்து தற்போதுள்ள பிரச்சனையை புரிந்து கொள். உனக்கும் பாகனேரி அம்பலக்காரருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை என்ற புகை பெரும் தீயாக மாறி பாகனேரி அம்பலக்காரருக்கும் நமக்கும் பகை என்ற செய்தி நாடெங்கும் பரவுவது நல்லதல்ல. அதற்காகத்தான் இந்த அளவிற்கு நான் உன்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன். அக்னியோடு இருக்கும் ஒரு பகையே போதும். தேவையில்லாமல் மற்றொரு பகையையும் தேடிக்கொள்ள வேண்டாம். எத்தகைய பகையானாலும் அதை கண்டு அஞ்சுபவள் அல்ல இந்த சுந்தராம்பாள். என்னை பொறுத்தவரை என் மனதுக்கு ஒப்பாத ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். அந்த பாகனேரி அம்பலக்காரர் வீட்டிற்கு நான் நடனம் கற்றுத்தர போகவே மாட்டேன். சார், காஃபி. வாருங்கள் உறங்காப்புலே. ஏன் இருக்கிறீர்கள்? கர்னல் தனியாகத்தான் இருக்கிறார், போய் பாருங்கள். நான் போக மாட்டேன். அவரோடு பேச வேண்டிய விஷயம் ஏதும் இல்லையா? அவரோடு பேச மாட்டேன். பிறகு எதற்கு வந்தீர்கள்? இதோ இந்த துப்பாக்கியை அவரிடம் கொடுத்து விட்டு போவதற்காக. கொண்டு போய் கொடுங்கள். நான் போய் கொடுக்க மாட்டேன். இதை நான் கொடுத்தேன் என்று நீயே கொண்டு போய் கொடுத்து விடு. என்னால் முடியாது. நீ ஏன் இதை வாங்கி வந்தாய்? இதுதான் உன் வேலையா என்று கர்னல் கோபிப்பார். பிறகு என்னதான் செய்வது? வேண்டுமானால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கர்னலிடம் போய் சொல்கிறேன். அதற்கு பிறகு அவர் தீர்மானிக்கட்டும்.
Colonel, Yes. Tell me. Rangapuli வந்திருக்கிறார். வரச் சொல். வரமாட்டாராம். ஏன்? காரணம் தெரியவில்லை. வரமாட்டேன், கர்னலோடு பேச மாட்டேன் என்று விரைப்பாக நிற்கிறார். பிறகு எதற்கு வந்தீர்கள் என்றால், தாங்கள் அவருக்கு அன்பு பரிசாக தந்த துப்பாக்கியை நீட்டி இதை கொடுப்பதற்காக வந்தேன் என்கிறார். உரங்காப்புலி ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான்? Okay, you can go. Okay, Colonel. வா உரங்காப்புலி, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? என்ன நேர்ந்தது உனக்கு? வாயை திறந்து பேசு உரங்காப்புலி. நான் எதுவும் பேச மாட்டேன். பேசாவிட்டால் திரும்பி போ. போக மாட்டேன். இல்லை இல்லை, போகிறேன். அதற்கு முன் இந்தாருங்கள். நீங்கள் எனக்கு பரிசாக கொடுத்த துப்பாக்கியை திருப்பிக் கொடுக்கத்தான் வந்தேன். பரிசாக கொடுத்தது என்று நீயே சொல்கிறாய். பரிசாக கொடுத்ததை யாராவது திருப்பி தருவார்களா? அப்படியே தந்தாலும் பரிசை கொடுத்தவர்கள் மீண்டும் அதை பெற்றுக் கொள்வார்களா? நண்பர்கள் கொடுத்த பரிசைத்தான் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். நண்பர்களாக இல்லாதவர்கள் தந்ததை ஏன் வைத்திருக்க வேண்டும்? அதனால் தான் திருப்பிக் கொடுக்கிறேன். ஓ, அப்படியானால் இப்பொழுது நீ எனக்கு நண்பன் இல்லையா? பிறகு ஏன் நீ இதை என்னிடம் கொடுக்க வந்தாய்? எங்கேயாவது தூக்கி எறிந்துவிட்டு போக வேண்டியதுதானே? அது எதுவானாலும் நேருக்கு நேர் பேசினால் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும். நீ ஏன் இப்படி செய்கிறாய்? முதலில் அதை சொல். அந்த வாளுக்கு வேலி என்னை விட வயதில் சிறியவன், என்னை விட தகுதியில் குறைந்தவன், ஏற்கனவே என்னை அவமதித்தவன். அந்த வாளுக்கு வேலி உங்கள் கண் முன்னால் என் கன்னத்தில் அறைந்த போது எதுவுமே பேசாமல் வேடிக்கைதானே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். ஓ, இதுதான் உன் வருத்தத்திற்கு காரணமா? நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்கிறாய்? உங்களிடம் எப்போதும் ஒரு துப்பாக்கி இருக்கும் அல்லவா? அதை எடுத்து டமால் என்று அந்த வாளுக்கு வேலியை சுட்டிருக்க வேண்டியதுதானே? உரங்காப்புலி, நீ ஒன்று புரிந்து கொள். நாங்கள் இந்த நாட்டை பிரிக்க வந்தவர்கள் தான். ஆனாலும் எங்களுக்கென்று சில சட்ட திட்டங்கள் உண்டு. வாளுக்கு வேலி என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறான். உனக்கும் வாளுக்கு வேலிக்கும் உள்ள தனிப்பட்ட பகையால் நீ அவனை அவமதித்து பேசியதால் அவன் உன்னை அடித்திருக்கிறான். நான் அதில் எப்படி குறுக்கிட முடியும்? நான் ஏன் அவனை அப்படி பேசினேன்? அவன் கோபத்தை தூண்டுவதற்கு. நான் எதனால் அப்படி செய்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எதனால்? உங்களுக்காக. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக. இதென்ன புதிய கதை? கதை அல்ல, உண்மைதான். நீங்கள் என்னிடம் என்ன சொல்லி இருந்தீர்கள்? நான் வாளுக்கு வேலியிடமும் வல்லத்தரையனிடமும் நீங்கள் எனக்கு சாதகமாக பணிபுரிய வேண்டும், மருது சகோதரர்களை பிடிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் சரி. அப்படி அவர்கள் எனது திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குறைந்தபட்சம் அவர்களுக்குள்ளேயாவது சண்டை மூட்டிவிட வேண்டும், அவர்கள் பகையை அதிகமாக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? எஸ், அதைத்தான் நான் செய்தேன். வாளுக்கு வேலியின் கோபத்தை தூண்டிவிட்டேன். வல்லத்தரையனுக்கும் அவனுக்கும் பகையை மூட்டிவிட்டேன். ஆனால் அந்த வாளுக்கு வேலி என் மீது அல்லவா பாய்ந்து விட்டான், என் கன்னத்தில் அல்லவா அறைந்து விட்டான். உரங்காப்புலி, அவன் உன் கன்னத்தில் மட்டும்தான் அடித்தான். ஆனால் என்னை, என் கோரிக்கையை ஏற்க முடியாதென்று சொல்லி என் இதயத்திலேயே அடித்து விட்டான். இருந்தாலும் அவன் என் இடத்திற்கு வந்திருக்கும் போது நான் ஏதும் செய்யக்கூடாது என்று பொறுத்துக் கொண்டேன். ஆனால் அதனால் ஏற்பட்ட வஞ்சம் அவ்வளவு சுலபமாக தீர்ந்து விடாது. அத்தனைக்கும் சேர்த்து மொத்தமாக அவனுக்கு திரும்ப போகிறது. அப்போது இந்த அக்னியை நீ புரிந்து கொள்வாய். உரங்காப்புலி, நாம் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டிய இந்த நேரத்தில் நீ இப்படியெல்லாம் சிறு பிள்ளையை போல் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு போகிறேன் என்று சொன்னால் அதனால் ஏற்பட போகும் இழப்பு உனக்குத்தான். பட்டமங்கலத்துக்கு மட்டுமல்ல, பாகநேரிக்கும் சேர்த்து நீயே தனிப்பெரும் அம்பலக்காரனாக ஆகும் வாய்ப்பை நீ இழந்து விடுவாய். அதெல்லாம் வேண்டாம் என்றால் நீ தாராளமாக திரும்ப போகலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். நான் ஏன் போக வேண்டும்? நான் இங்குதான் இருப்பேன், உங்களோடு தான் இருப்பேன். வெரி குட். இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன்.
துரை. வா ஜம்புலிங்கம், சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறாய். சற்று முன்னதாக வந்திருந்தால் உன் நண்பன் என்னிடம் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த வேடிக்கையை ரசித்திருக்கலாம். அதைவிட முக்கியமாக இன்னொரு இடத்தில் நடக்கும் வேடிக்கையை பற்றி சொல்லத்தான் வந்தேன் துரை. என்ன வேடிக்கை? எங்கு நடக்கிறது? அந்த கோபால நாயக்கர் ஒரு போட்டி நடத்த போகிறார். அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களுள் மல்யுத்த போட்டி நடத்தி அதில் சிறந்தவன் யார் என்று தேர்ந்தெடுக்க போகிறார். So what? செய்து கொண்டு போகட்டும். அதனால் நமக்கு என்ன? அப்படி எளிதாக நினைத்து விட்டுவிடக் கூடாது துரை. அந்த கோபால நாயக்கர் ஏன் இப்படி செய்கிறார்? எதற்காக தன் மாணவர்களுக்குள் போட்டி நடத்துகிறார்? என் மாணவர்கள் எத்தகைய கெட்டிக்காரர்கள் பாருங்கள். என் மாணவர்கள் எப்படியெல்லாம் வீரசாகசம் செய்யக்கூடியவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஊருக்கு வேடிக்கை காட்டுவதற்காகத்தான் இப்படி செய்கிறார். இருக்கட்டும், இதில் நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? நம் தரப்பில் ஒருவர் அங்கு சென்று அவர் தேர்ந்தெடுக்கும் வீரனை சவாலுக்கு அழைத்து வென்று காட்டினால் என்னவாகும்? அந்த கோபால நாயக்கருக்கு மாறாத அவமானம் ஏற்படும். அவர் மீதுள்ள நம்பிக்கை போய்விடும். பிறகு யார் அவர் பக்கம் சேர்வார்கள்? ஓகே, நீ சொல்வது சரிதான். இந்த போட்டிக்கு யார் போக போகிறீர்கள்? நீயா அல்லது ஒழுங்கா புலியா? நாங்கள் சென்று போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் தமிழகத்தைச் சேர்ந்தவன் தான் ஜெயித்தான் என்றுதானே சொல்வார்கள். வேறு யார் போக வேண்டும் என்கிறாய்? உங்களில் ஒருவர் போக வேண்டும். ஒரு ஆங்கிலேயன் கோபால நாயக்கரின் மாணவரை வென்றால் அவர் அதற்கு பிறகு தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அவரை விட உங்கள் ஆட்கள் தான் கெட்டிக்காரர்கள் என்று நிரூபித்தது போல் ஆகாதா? அதற்கு பிறகு அந்த கோபால நாயக்கர் பாசறைகளை எல்லாம் கலைத்துவிட்டு ஓடிவிட மாட்டாரா? வெரி குட், அருமையான யோசனை. இதற்கு யாரை அனுப்புவது? நான் போகிறேன் கர்னல்.